ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வேற்றுமையில் மூன்றாம் வேற்றுமை பற்றி பார்க்க போகிறோம். மூன்றாம் வேற்றுமைக்கான உருபு என்னென்னா ஆள், ஆண், ஒடு, ஓடு அப்படிங்கிற 4 வேர்டு வந்து மூன்றாம் வேற்றுமைக்கான உருபாக இருக்குது. இதில் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு பொருளில் வரும். அதாவது ஆள், ஆண் அப்படிங்கிற 2 வேற்றுமை உருபு கருவி பொருள்லையும் கருத்தா பொருள்லையும் வரும். கருவி பொருள்னா என்ன அப்படின்னா, ஒரு கருவியை கொண்டு வந்து ஒரு செயலை செய்வோம். அதனால் அது அப்படி வந்துச்சுன்னா அது கருவி பொருள்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதில் முதல் கருவி, துணை கருவின்னு 2 டைப் இருக்குது. முதல் கருவினா என்ன? ஒரு செயலை செய்கிறதுக்கு முதன்மையாக யூஸ் ஆகிற பொருள் வந்துச்சுன்னா, பொருள் ப்ளஸ் அந்த ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உருபு சேர்ந்து வந்துச்சுன்னா அது வந்து முதல் கருவியில் வந்த ஒரு மூன்றாம் வேற்றுமைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், மரத்தால் சிலை செய்தான். இங்கே வந்து சிலை செய்கிறதுக்கு மரம் தான் அங்கே வந்து முதன்மை பொருளாக இருக்குது. மரத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு மரத்தில் தான் நம்ம சிலை செய்கிறோம். அதனால் இது இப்படி வந்ததுனால இது முதல் கருவிலையும். உளியால் சிலை செய்தான். சிலை செய்கிறதுக்கு கல்லையோ இல்லை மரத்துலையோ எதில் வேணாலும் முதன்மை பொருளாக இருக்கலாம். ஆனால் உளி கொண்டு செய்கிறாங்க அப்படின்னா உளிங்கிறது ஒரு துணை கருவி. அதை யூஸ் பண்ணி செய்கிறோம். அது ஒரு அடிஷ்னலாக யூஸ் பண்ணுற ஒரு கருவி. அதனால் இது துணை கருவிலையும் வருது. அடுத்து வந்து கருத்தா பொருள். கருத்தா பொருளில் வந்துட்டு 2 டைப் இருக்குது பாருங்கள். ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தா. கருத்தானா என்னென்னா, ஒரு செயலை செய்கிற ஒரு பர்சன் அவங்கள தான் குறிக்குது. ஒரு நபரை குறிக்கிறதுனால இது வந்து கருத்தா பொருள் சொல்கிறாங்க. அதில் ஏவுதல் கருத்தா அப்படின்னா என்னென்னா, அந்த நபரே அந்த வேலையை செய்யாமல் ஒரு விஷயத்தை ஏவி இன்னொருத்தர் மூலமாக அந்த வேலை செஞ்சாங்கன்னா அது வந்து ஏவுதல் கருத்தால் வரும். எக்ஸாம்பிள் பாருங்கள், கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. கரிகாலன் தான் பார்க்குறதுக்கு கட்டினா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த கல்லணையை யார் கட்டினதுன்னா அந்த கொத்தனார்கள் தான் கட்டியிருப்பாங்க. அப்போ கரிகாலன் சொல்லி இன்னொருத்தர் செஞ்சதுனால அது ஏவுதல் கருத்தாலையும், இயற்றுதல் கருத்தானா ஒரு நபரே டைரெக்டாக அந்த விஷயத்தை செய்கிறது. சேக்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது. சேக்கிலாருங்கிறவர் தான் பெரிய புராணத்தை வந்து ஏற்றிருக்கிறார். அவரே ஏற்றினதுனால அது ஏற்றுதல் கருத்தான்னு சொல்கிறான். இதில் எல்லாத்துலேயுமே பாருங்கள், ஆள் ஆள் அப்படிங்கிற வேற்றுமை உருபு வந்திருக்கிறதுனால இது மூன்றாம் வேற்றுமையில் வரும். ஆண் அப்படிங்கிற வேற்றுமை உருபு இது வந்து இது எதில் வரும்னா பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் தான் வரும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், புறந்தூய்மை நீரான் அமையும் அப்படிங்கிற குறள் இங்கே வந்து எக்ஸாம்பிளாக வந்திருக்கு. இதில் ஆண் அப்படிங்கிற வேற்றுமை உருபு இணைஞ்சிருக்கு. அடுத்து ஒடு, ஓடு அப்படிங்கிற உருபில் அது வந்து உடனிகழ்ச்சி பொருளில் வரும்னு சொல்கிறாங்க. உடனிகழ்ச்சி பொருள்னால் என்னென்னா, ஒரு விஷயம் இன்னொருவோட சேர்ந்து போகிறது தான் அது வந்து உடனிகழ்ச்சி பொருள்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், தாயோடு கொழுந்தை சென்றது. இதில் ஒடு அப்படிங்கிற வேற்றுமை உருவும், அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர். இதில் ஓடுங்கிற வேற்றுமை உருவும் வந்திருக்கனால இது மூன்றாம் வேற்றுமை உருவு. அது உடனிகழ்ச்சி பொருளில் வந்திருக்கு. ஒருத்தரோட இன்னொருத்தர் செல்கிறாங்க அப்படின்ற மீனிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் 4ஆம் வேற்றுமை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.